மேற்பொருளில் உறவுகளுக்கு வணக்கம். கந்தரனுபூதி தொடர் சிந்தனை 20வது நாளுக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் இது போன்ற தமிழ் மெய்ப்பொருளியல் தத்துவ நூல்கள்ல இருந்து நான் கற்றுக்கொண்டவற்றையும் புரிந்து கொண்டவற்றையும் ஒரு எளிமையான நடையில பிராக்டிக்கலாகவும் அறிவியல் பூர்வமாகவும் காணொலிகளா உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, தேடல் இருக்கு, ஆனா படிக்க நேரம் இல்ல, மொழி தடையா இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு நிறைய நேரம் இருக்கு அப்படின்னா நிச்சயம் என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளவையா இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் பட்டன். கடந்த காணொலியில அதாவது கந்தர் அனுபூதியின் 18வது செய்யுள்ள பிறப்பு, இறப்பு, நினைத்தல், மறத்தல் இதெல்லாம் இல்லாத முருகனை எப்படி விதியும் மாலும் அறிய முடியவில்லையோ அதுபோல நான் எனது எனும் இருமை நிலையை கடந்த ஒரு முருக பக்தனை, அகங்காரம் அடங்கிய ஒரு மனிதனை விதியோ செல்வமோ பாதிக்காது. அவர்களுக்கு முருகனே அதிகன், அனகன், அபயனா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 19வது கந்தர் அனுபூதி செய்யுள் பார்க்க போறோம். இந்த பாடல்ல வறுமை வந்தா எதெல்லாம் நம்ம விட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். ஆனா நீங்க நினைக்கிற வறுமை கிடையாது. அதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. வாங்க கேட்கலாம், சிந்திக்கலாம். கந்தர் அனுபூதி செய்யுள் 19. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. இந்த பாட்டுல தனம் மற்றும் வெளிப்படினே இந்த ரெண்டு வார்த்தைகளையும் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. மிடி அப்படின்னா வறுமை. இந்த வறுமை ஒருவனை தாக்கும் போது எதெல்லாம் வரிசையா அவனை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத ஒரு சங்கிலி தொடர் போல வரிசைப்படுத்தி சொல்றாரு அருணகிரிநாதர். முதல்ல வடிவும், அதாவது வறுமை வந்தா முதல்ல போறது உடலுடைய பொலிவும் அழகும் ஆரோக்கியமும் தான். பட்டினி வந்துருச்சு அப்படின்னாலே கவலை முகத்துடைய அந்த ஒளிய அழிச்சிடும். அடுத்தது தனமும், கையில இருக்கக்கூடிய பொருள், செல்வம், பணம் இதெல்லாம் கரையும். அடுத்தது மனமும், மனதின் உறுதி, அமைதி, நம்பிக்கை இதெல்லாம் குறையும். மனம் கலங்கி நிலை தடுமாற ஆரம்பிக்கும். அடுத்தது குணமும், வயிற்று பசி வரும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல குணம் மறைந்து தற்காப்பு மனப்பான்மை வந்துடும். பசி வந்தா பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. அடுத்தது குடியும், வறுமை தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வறுமை வந்துட்டு போனா பரவாயில்ல, ஆனா அந்த வறுமை சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் போய் குடும்ப உறவுகள்ல விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்பு ஆட்டம் கண்டும். இறுதியாக குலமும், பரம்பரைக்கு இருந்த ஒரு பெருமையும், அதாவது நம்முடைய முன்னோர்கள், அப்பா அம்மா அவங்க சேர்த்து வைத்திருந்த அந்த பாரம்பரியமான அந்த மரியாதை இதெல்லாம் கூட வறுமை வந்துருச்சுன்னா சமூகத்துல மங்கி போயிடும். குடி போகியவா அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மிடி என்னும் வறுமை வெளிப்பட்டால் இது எல்லாமே நீங்கி போயிடுதே முருகா, அயில் வேலை கொண்ட அந்தமில்லாத அரசே அப்படின்னு முருகனை பார்த்து சொல்றாரு அருணகிரிநாதர். ஆனா இது வெறும் பொருளாதாரம் பற்றிய சிந்தனை கிடையாது. நம்ம கோட் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது என்னடா மெட்டீரியல் வெல்த், காரு, பைக்கு, பங்களா வீடு, கோடிக்கணக்கில் பணம், இதை போய் செல்வம்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் செல்வம் கிடையாது. இதெல்லாம் பூரியார், அதாவது குறைந்த அறிவோடு, லோ ஐக்யூ, கீழான தொழில் செய்யறவங்ககிட்ட கூட பணம் நிறைய இருக்கு. செலிபிரிட்டிஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி நிறைய பேர் கிட்ட செல்வம் குவிஞ்சு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இதெல்லாம் செல்வம் கிடையாது. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது அருள். இறைவன் நமக்கு அருள்வதும் நாம் பிறருக்கு அன்பு செய்வதும் அருள் செய்வதும், இன்சைட் அண்ட் அவுட் சைட், அந்த அருள் மட்டும்தான் உண்மையான செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ பணம் இல்லாம இருக்கிறது மட்டும் வறுமை கிடையாது. அதை விடவும் பெரிய வறுமை இறைவனுடைய அருள் இல்லாம இருக்கிறது. நமக்கு பிற உயிர்களிடத்து அருள் இல்லாமையும் ஒரு பெரிய வறுமை தான். இதுல இந்த பாட்டுல தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுல்ல, தனம் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்ல இக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பணம், நகை, பேங்க் பேலன்ஸ், வீடு, வாகனம் எல்லாத்தையுமே அடக்கிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் இது பொருளாதாரம் பற்றிய பாடல் கிடையாது. மிடி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றியது அல்ல, அதற்கும் அப்பாற்பட்ட அருளாதாரம் பற்றியது. அதனாலதான் வெளிப்படினே அப்படின்னு சொல்றாரு. வெளியில இருந்து அதை நம்ம தாக்கல, வெளிப்படுது, உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படுது, நமக்குள் இருந்து அது வெளிப்படுகிறது. எப்போ நம்முடைய நல்வினை பயன் தீர்ந்து போதோ, நம்ம எல்லாரும் நல்வினை தீவினை ரெண்டு பண்ணிருப்போம் இல்லையா, அந்த நல்வினைக்கு ஏற்ற மாதிரி பணம் பொருள்லாம் ஒரு பிறவில நிறைய கிடைக்கும். ஆனா என்னைக்கு அந்த நல்வினை பயன் தீர்ந்து போகிறதோ அப்போ இந்த வறுமை வெளிப்படும் நேரம் பார்த்து. ஆனா அருட்செல்வம் உங்ககிட்ட இருந்தா, அருட்செல்வம் இருந்தா வடிவும் தனமும் குணமும் குலமும் குடியும் நம்மை விட்டு நீங்காது அப்படிங்கறதுதான் மைய கருத்து. இதை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஆர்குமெண்ட் பை கான்ட்ரவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாமை மூலமா உடைமையை உணர்த்துறது. இது ஒரு இன்வர்ஸ் லாஜிக். அருணகிரிநாதர் நேரடியா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா,
அருட்செல்வம் உன்கிட்ட இருந்தா உன்னுடைய அகமும் புறமும் சிதையாது, பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது அப்படியே அருள் இருந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்றது மாதிரி சொல்லாம, அருள் இல்லாத மிடி, அந்த வறுமை வந்தா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வடிவு, தனம், மனம், குணம், குடி, குலம் எல்லாமே பஞ்சா பறந்து போயிடும் அப்படிங்கிறாரு. இப்படி சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அதோட விபரீத விளைவை பத்தி அவர் சொல்றாரு. இதனால என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பெரிய விழிப்புணர்வு, ஒரு எச்சரிக்கை உணர்வு. இது வந்து ஒரு அலார்மிங்கான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ சொல்ல வந்த அந்த உண்மையை பிரகாசமாக்குறதுக்கு அருணகிரிநாதர் என்ன செய்யறாரு, என்ன டெக்னிக் கையாளுறாரு அப்படின்னா, அதோடைய எதிர்மறை இருள், நான் சொல்ல வர உண்மையோட அந்த வெளிச்சத்தை நல்லா கான்ட்ராஸ்டா காட்டுறதுக்கு அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், அந்த இருட்டு, அதை வந்து பேக்ரவுண்டா யூஸ் பண்றாரு. இது வந்து ஒரு லாஜிக்கல் கான்ட்ராஸ்ட். இதுதான் அருணகிரிநாதருடைய ஜீனியஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, இதுவரைக்கும் நம்ம பார்த்த கந்தர் அனுபூதி பாடல்கள்ல அகம், மடந்தையர், மக்கள், மங்கையர் காதல் வலை, ஐம்புலன் வழியாக செல்லக்கூடிய ஆசை, வினை, பேராசை, இதெல்லாம் எப்படி நம்மை இறைவனிடம் நெருங்க விடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மிதமிஞ்சிய பற்று, ஒரு இன்டெஃபினட்டான அட்டாச்மெண்ட் நமக்கு இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள். மிடி அப்படிங்கிற அந்த சோதனை வரும்போது, வறுமை அப்படிங்கிற சோதனை வரும்போது, இது எல்லாமே சீட்டுக்கட்டு போல சரிஞ்சு காணாம போயிடும் அப்படின்னு எச்சரிக்கிறார் அருணகிரிநாதர். இந்த அதிகப்படியான ஆசை இருக்குல்ல, இதுவும் வறுமை பற்றிய பயம் இருக்குல்ல, ஐயோ இதெல்லாம் போயிருமோ போயிருமோன்னு நினைச்சு தானே சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைக்கும்போது ஒரு பயம் வருதுல்ல, இந்த அதிகப்படியான ஆசையும் வறுமை பற்றிய பயமும் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டுமே ஆனா ஒரே வேலையை தான் செய்யுது. என்ன செய்யுதுன்னா, மனசோடைய அமைதியை குலைத்து சும்மா இருக்கக்கூடிய அந்த அனுபூதி நிலையை அடைய விடாமல் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. ஏன்னா மனசு அலைபாய்ந்துகிட்டே இருந்தா ஒண்ணு அதிகமா ஆசைப்படுது, இல்லைன்னா ஆசைப்பட்ட பொருள் நம்ம விட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டும் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, மனசு அமைதி இல்லாம தவிக்குது. இந்த ரெண்டுலையுமே சிக்காத ஒரு நடுவு நிலை தான் வந்து கடவுள்கிட்ட பக்தி செய்யறது அப்படிங்கிறது. எப்போ தீரும், எப்போ நீங்கும், எப்போ நம்ம கிட்ட வந்து போகும் அப்படின்னு தெரியாத அந்த செல்வத்தின் சிறுமையை உணர்ந்து, அந்தமில்லாத இறைவனின் பெருமையை நினைத்து, பொருட்செல்வம் இருக்கும் போதே அந்த அருள் செல்வத்தை சம்பாதிக்கிற வழியை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மெசேஜ். புறத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையற்ற செல்வத்தை ஆதாரமாக கொள்ளாமல், அடியந்தம் இல்லாத, அதாவது என்றுமே அழியாத, என்றும் நம்மை விட்டு அகலாத அந்த அயில்வேல் அரசனின் அருளையே அகத்தில் உண்மையான சொத்தாக உணர்ந்து நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்போ வாழ்க்கைக்கு செல்வமே தேவையில்லையா அப்படின்னா, இந்த நிலையில்லாத செல்வம் தரும் டெம்பரரியான ஸ்டெபிலிட்டிய பிறவியை கடக்கும் ஒரு படகு மாதிரி நம்ம பயன்படுத்த கத்துக்கணும். படகு தான் நம்ம சுமக்கணும். கடந்து போனதுக்கு அப்புறம் படகை தோளில் சுமந்து செல்ல நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கான திட்டம் தீட்டி வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? நம்ம படகையே நிரந்தரமா நினைச்சுக்கிறோம். அந்த படகையே நம்ம நிரந்தரமா நினைச்சுக்கிட்டு அதுலயே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வறுமைங்கிற அந்த ஓட்டை விழும்போது அது மூழ்கி நம்ம அழிச்சிரும். உஷாராயிரு அப்படிங்கிறது தான் இந்த செய்யுள் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்பதை கூறி இந்த காணொலியை சுருக்கமா முடிக்கிறேன். இந்த காணொலியின் மூலம் கந்தர் அனுபூதி பற்றி ஒரு சிறு அளவு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருந்தா படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி செய்யுளோடு கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.